டேரு லால் பீலா பானி உத்தரனாரே. அச்சா மீ. ஏன் திட்டுறாங்க? அட ஆரத்தி எடுக்கணுமானே. இப்ப தேவையாடா? நீ கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு போனா எடுப்பாங்களே அதுதான். அம்மே ஜல்தி காவுமே. ஆறாம் ஆறாம். உள்ள போங்கப்பா. வாணி உள்ள போலாம். அண்ணி வாங்க அண்ணி. அண்ணி வாங்கண்ணே. டேய் எதுக்குடா அதெல்லாம்? அட பரவாயில்லண்ணே உக்காருண்ணே. அண்ணி உக்காருங்க அண்ணி. அண்ணே சின்ன வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கண்ணே. சின்ன வீடா? இவ்வளவு பெரிய மனசு வச்சுட்டு சின்ன வீடுங்கிற? தம்பி உள்ளத சொல்லணும்னா இங்க வசதி கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் அனுசரிச்சுக்கங்க. உங்க வீட்ல இருந்து அழைக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். வேற வீடு பாக்குறதுனால கூட பாருங்க. ஆனா அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அம்மா நான் இருக்கேன். இதோ தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. எந்த கவலையும் ஏன் வேண்டாம். இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கு சுடு தண்ணி வைங்க. இல்ல வாணி எனக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம வெளில போய்க்கலாம். மலருக்கு என்ன வேணும் மட்டும் கேட்டு பாத்துக்குங்க. சரிப்பா வாணி வாமா. மீனாட்சி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வர்றியா? என் புருஷன் கிடக்குற கடையில எனக்கு ஒரு குளியல் தேவையா? சொல்ல தெய்வான. என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. தலைமகன் ஒண்ணு பெத்த, அவனும் 10 வயசுலயே வீட்டை விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் இவன் தான் என் மூத்த மகனை தூக்கி வச்சு வளர்த்தேனே. கடைசியில என் தலையில கல்ல தூக்கி போடுவான்னு நினைக்கலையே. தெய்வானே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கேடுகட்ட மூதேவிய கூட்டிட்டு வந்து நிக்கிறானே. தெய்வானே, என்ன பண்ணுவேன்? மீனாட்சி இனி ஒண்ணு பேசி பிரயோஜனம் இல்ல. அங்கேயும் வந்தான் என்ன பாரு, என் ஜோடிய பாருன்னு எங்க வீட்டுக்காரு கலட்டி விரட்டி விட்டாரு. அவரு கண்ணு முழிச்சு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரு என்ன கேட்பாரு? அவர் மனசு கொதிக்காதா? புஷ்பா கிளம்பு. என்னடி முறைக்கிற? கிளம்புன்னு சொல்றேன்ல. எங்க அண்ணன் முகத்தை பார்க்காம நான் ஒரு எட்டு கூட வைக்க மாட்டேன். என்னடி அண்ணன் ஒன்னுட்டு அந்த ஆள் தான் நம்ப வச்சு கழுத்தறுத்தான். கிளம்புடி. நான் வரமாட்டேன். அப்போ உனக்கு எனக்கு நம்ம பொண்ணுக்கு ஒட்டுமொத்த நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாங்களே, அதை மறந்துட சொல்றியா? இப்போதைக்கு எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். அடி சொரண கட்டவள, சொரணேன்னு ஒண்ணு இருக்கா உனக்கு? நம்ம பொண்ணு காணாம போனப்ப உன் அண்ணன் இப்படிதான் தவமா கிடந்தானா? அவங்க வீட்டுல சோத்து உருண்டைகளை உருட்டி சாப்பிட்டுட்டு தானே இருந்தானுங்க. ஏய், அன்னைக்கு கூட கொலைப்பட்டினியா கிடந்தது நீ நானும் மட்டும் தானடி. உங்க அண்ணன் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டானா? ஆனா நீ இப்ப வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க. நீ வந்தது மட்டும் இல்லாம மகாவேர கூட்டு வந்து உட்கார வச்சிட்டு இருக்க. எவன் செத்தா என்ன பொழைச்சா என்ன? பொட்டக்கோழி குவிய விடிய போகுது. கிளம்புடி. என்ன சவுண்ட் கொடுக்குற? என்ன குரல வசதி பேசுற? உன் அண்ணனுக்கு மட்டுமில்ல உனக்கு சேர்த்து வரும்படி ஆப்பு. ஒன்னா ரெண்டா என் பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு அடிச்சால ஆப்பு அந்த கோபி. அட பாவியலாம், அவனை எப்படியெல்லாம் தாங்கினிய? குடும்பத்தை காக்க வந்த குத்து விளக்கு, கொலை விளக்கு, தொண்டன் சொல்ல காக்க வந்த சோழம் வந்தா அது இதுன்னு சொல்லி அள்ளி விட்டியல. என்ன பண்ணிருக்கான் அந்த கோபி? வாங்கடா மாப்பிள்ளைகளான தெருவில் இழுத்து விட்டான்ல. ஆட்டு நானே மண்டைய மகாவா சரிங்கப்பா, வனிதாவா ரொம்ப சரிங்கப்பா, மலரா ஐயோ வேண்டாம், அப்படி வாக்குறுதிகளை கொடுத்தானே. நல்ல வாக்குறுதியை கொடுத்துட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கோழி முட்டை மண்டக்காரை இழுத்துட்டு ஓடுனானா? நீ பாருங்க, கோவத்தை கிளப்பாதீங்க. அந்த மலரோட அண்ணன் தான் எங்க அண்ணன் அடிச்சு போட்டிருக்கா. என்னது? உன் அண்ணன் உன் தெய்வம் அந்த உத்தமர் காந்தியவை அடிச்சாம? வாடி கிளம்புடி, ஒரு கை அவனை பார்த்துட்டு வருவோம். அடி போடி கிறுக்குச்சு. அவன் அடிக்காம நடு வீட்டுல கூட்டு வச்சு விருந்து வைப்பானா? நாம தாண்டி அவத்தைங்க, நாம தான் அவத்தைங்க. அந்த கோபி அவன் குடும்பமும் நமக்கு செஞ்ச துரோகத்தை பொறுத்துக்கிட்டோம். இந்த எரும மாட்டை அன்னைக்கே அடிச்சு தோலை உரிச்சு உப்பு தடவை இருந்தா என் மனசு ஆறி போயிருக்கும். அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொன்னேன். இந்த படுத்து கிடக்கிறாரு சீமையில் இல்லாத அண்ணன். அன்னைக்கு என்ன சொன்னாரு?
போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், குடும்ப கௌரவம், மான மரியாதை, மகாவோட வாழ்க்கைன்னு புலம்பனார்ல. அவரு புலம்பல கேட்டு நம்மளும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தோம். அவனுங்க அப்படியா? அவனுங்க என்ன சாதியா உறவா பேசி தேய்க்கிறதுக்கு வந்து மொத்தம் தான் செய்வானுங்க. இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதானே? ஐயா, என் மகன் முதல்ல மகாவை கட்டுறேன்னு சொன்னா, அப்புறம் மலருன்னா, அதுக்கப்புறம் வனிதான்னா, இப்ப மலரை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அந்த மலரும் இன்னொருத்தன் பொண்டாட்டி. இப்ப வனிதாவுக்கும் கோபிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோன்னு புகார் கொடுக்க வேண்டியதானே? காரி துப்புவான். வெக்கங்கட்டவங்க. இவங்களுக்கு இது மட்டும் இல்லடி, இன்னமும் வேணும். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே உமுறை குடிச்சிட்டு இருக்கேன். வேண்டாம் பிரேசோடா, நீ அளந்துகிட்டே போற, அப்புறம் நான் ஆஸ்பத்திரி கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் நானு. பாடுறா சின்ன ஜெயமனுக்கு வர கோபத்தை. அட போயா, எல்லாரும் முன்னாடியும் கோபி வரட்டும், வெட்டுறேன் குத்துறேன்னு குதிப்பிய. அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா ஐயா சாமி கும்புறன்னு சொல்லி அங்க போய் வாசிப்பிய. பணம் காசுன்னு சொன்னா வாய் பழக்கிற ஆளுங்க தானே நீங்க. பிரேசோடா, அட போயா, நரிக்குட்டிக்கு ஊழல் இடத்துக்கு கத்து கொடுக்கணுமா? அந்த கோபி எல்லாத்தையும் தெளிவா தான் பண்ணிட்டு போயிருக்கான். ஏய், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னைக்கு இந்த கேடு கட்டவனை வேண்டாம் நானுங்க, இப்ப வேணும்ன்றானுங்க. நாம ஓலப்பாய சுருட்டிக்கிட்டு அங்கேயே படுத்திருந்தா விட்டுருப்பானுங்களா? அத்து விட்டுருப்பானுங்கடி. ஆனா அந்த கோபி அப்படியா? 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட சொத்து உள்ள பொண்ண தேர்ந்தெடுத்திருக்காண்டி. இங்க பாரு, நம்ம முன்னாடி கோவிக்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு அந்த குடும்பத்தோடைய புறவாசல் வழியா போய் கும்பிடு போட்டு புறங்கைய நக்கற கூட்ட முடியுது. ஐயோ பிரேசோடா, வேண்டாம். நாங்க காசுக்காக கண்டதையும் திங்கிறவங்க இல்ல நாங்க. இது பாரு, நீ ரொம்ப அழுதுகிட்டே பாப்ப, நான் மச்சான் கூட பார்க்கப்பட்ட ஓடிய நாள். அட போயா, இன்னை வரைக்கும் நான் மச்சன் பார்த்ததே கிடையாது. என்னடா செய்வீங்க நீ? அட போயா, பிரேசோடா, இதுக்கு மேல பேசினா மரியாதை இருக்காது. உன்னால என்ன பண்ண முடியும்? நீ ரொம்ப அழுதுகிட்டே பாப்ப, நான் மச்சான் கூட பார்க்கப்பட்ட ஓடிய நாள். நான் அப்படிதான் பேசுவேன். பிரேசோடா, போயா. சம்பந்தி சம்பந்தி, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க சம்பந்தி. கவலைப்படாதீங்க, அதான் நைட் போயிடுச்சு இல்ல, சம்பந்திக்கு ஒன்னாவது நல்லா ஆயிடுவார். சம்பந்தி, நேற்று அந்த துரோகி மலரை கூட்டிட்டு வந்தா சம்பந்தி. நான் அவனை சேர்க்கவே இல்லை. நான் சொல்லிட்டேன், டேய், என் கண்ணனுக்கு புள்ளே கிடையாதுடா, அவருக்கு கொல்லி போடுறதுக்கு நான் சொல்லிட்டேன். கெஞ்சி பார்த்தா, அழுது பார்த்தா, அடிச்சு விரட்டிட்டேன் அவனை. இனிமே உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு விரட்டிட்டேன். தப்பு மன்னிச்சிடலாம், தெரியாம கூட தப்பு நடக்கலாம். ஆனா கோபி பண்ணது பெரிய துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம். என் பொண்ணு வனிதா ஊட்டி வளர்த்த உங்களுக்கே இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்கானா, நாளைக்கு எதை செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல சம்பந்தி, இனிமே வீட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நான் விரட்டிட்டேன். வரமாட்டான் இனிமே அவன். வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் என்ன கண்டுக்கல, அதுக்காக நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த கோபி யாருக்கு நல்லது பண்ணானோ இல்லையோ, நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணும் தப்பிச்சா, என் பொண்ணும் தப்பிச்சா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஈன புத்திக்காரன் அந்த வெக்கங்கட்டால இழுத்துட்டு போயிருந்தானாக்கா அவமானம் தானே. அந்த வகையில நம்ம 2 பேரும் கொடுத்து வச்சவங்க தான். நீ அன்னைக்கு வச்ச சூனியம் இப்பதான் என் பழிக்க ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ நல்லது நடந்தது இல்ல. என்னையா எதிரிக்கு எதிரி நண்பனும் ஒண்ணு சரியா? என்கிட்ட வேணாம், மூடிட்டு போ. அண்ணே, டிஃபன் எப்படிண்ணே இருக்கு? நல்லா இருக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா? என் பொண்ணு சொன்னா, என்னம்மா வழக்கமா செய்யற மாதிரி செஞ்சிருக்கியே, இவங்களுக்குன்னு ஸ்பெஷலா செய்யக்கூடாதான்னு கேக்குறா. அப்போ உங்க வீட்ல எப்பவுமே டிஃபன் டேஸ்டா தான் இருக்கும்ல? அம்மி, அது ஒன்றும் இல்லை அம்மி. 2 பேரும் நேற்று தாலி கட்டினதுலேருந்து பட்னியாவே இருக்கிறாங்க. இப்போதானே சாப்பிட்றாங்க, அதான் பசியில எல்லாமே ருசியா தெரியுது. கல்யாணம் பண்ணி இப்படி பட்டினியாவும் மன வருத்தத்தோடுமா இருக்கிறது? உங்க 2 பேருக்கும் சொல்றேன், ஆரம்பமே இப்படி கஷ்டப்படுத்துதேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. இன்னைக்கு மதியம் உங்க 2 பேருக்கும் இங்க விருந்து தம்பி. வேண்டாமா, அப்பா இப்படி ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போது இதெல்லாம் எப்படிமா? வேண்டாம். எப்படியும் சாப்பிடுவீங்கல்ல? இல்லம்மா, எந்த நிமிஷத்துல என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கோமா. அண்ணே, போதுமானே? அண்ணி, போதும். மலர், நீ இவங்க
வீட்டில் இரு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். வேணாம் மலர், உன்னை எல்லாரும் அங்கே மாற்றி மாற்றி திட்டுறதும், எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி உன்னை நோகடிக்கிறதும் போதும். நீ அங்கே வந்து அசிங்கப்பட வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. நம்ம தெளிவா இருந்தா எதுக்கு வருத்தப்படணும்? அசிங்கப்படுறதா இருந்தாலும் சரி, திட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, 2 பேர் சேர்ந்தே வாங்குவோம். மலர், அங்கே போனா என்ன நடக்கும், என்ன நிலைமைன்னு தெரியல மலர். முடியாதுங்க. உங்களை என்னால தனியா அனுப்ப முடியாது. இங்க நான் தனியா உட்காந்துட்டு இந்நேரம் அங்க உங்களை அவங்க அடிப்பாங்களா, இவங்க அடிப்பாங்களா, இல்ல யார் திட்டுவா, இல்ல அங்க நீங்க அழுது துடிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எவ்வளவு கஷ்டம்னாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஆமா தம்பி, நம்ம ஊரு பொண்ணுங்க குணமே இதான். புருஷனை தனியா விட்டுட்டு தாங்காதுங்க, துடிச்சு போயிடுங்க. கூடவே கூட்டிட்டு போப்பா. டேய் கோகுல், ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதடா. ஏனுங்க என்னாச்சுங்க? இத பாரு, இந்த கருமத்தை பார்த்துட்டு இருக்கான் இவன். ஒத்தம் போதும் நம்ம குடும்பத்தை மானத்தை கெடுக்க. ஏடா இப்படி பித்து பிடிச்சி அலையிற? அந்த பொண்ணுக்கு அப்படி என்னத்தடா கண்ட? அவன் என்னத்து கண்டானாக்கு? கால முழுக்க இந்த போட்டோ பார்க்கறத தவிர வேற என்னத்து கண்டானவன்? இல்லம்மா நான் டேய் ரொம்ப சீரியஸா சொல்றேன்டா. உன்னை நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றேன். என்னப்பா நீங்க ஏதோ பழைய நினைப்புல போட்டோ எடுத்து பார்த்தா? டேய் எதுடா பழைய நினைப்பு? இதுவா? நானே அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சது அசிங்கம், அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் அந்த போட்டோவை பார்த்து கொஞ்சிட்டு இருக்கியா? அட விடுங்க நீங்க. அவதானே இவனை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. எடுத்து வச்சிருக்காளா? புரியாம பேசாதடி. அவனால நம்ம குடும்பத்துக்கு 85 லட்சம் ரூபாய் நஷ்டம். அவன் நினைப்பாவ எப்போ இருந்தா எப்படி பிசினஸ் கவனிப்பான்? அதான் எல்லாம் நஷ்டத்துல முடிஞ்சிருச்சு. போதா வரைக்கும் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டின மாதிரி அவ பேர்ல பிசினஸ் வேற ஆரம்பிச்சா, அதுவும் நஷ்டத்துல முடிஞ்சிருச்சு. என்னைக்கு அவ பேரை சொல்ல ஆரம்பிச்சானோ அன்னைக்கு பிடிச்ச தருத்திரம் இன்னும் நம்மள பிடிச்ச ஆட்டுதுரி. டேய் அவகிட்ட போய் உன்னை நினைச்சேன், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், நஷ்டம் எனக்கு மட்டும் தானே, பணத்தை திருப்பி கொடுன்னு அவகிட்ட கேட்க முடியுமா? பிசினஸ்ல லாபம் எப்படி வருது, அது நஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும்டா. அப்படி வந்தா அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நம்ம எப்பவுமே பிசினஸ் பத்தி நினைப்பாவே இருக்கணும்டா. இத பாரு கோகுல், பணத்தோட அருமை உனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நல்லா கேட்டுக்க. என் வாழ்க்கை ஓடிடுச்சு, என்னால இன்னும் புதுசா எதையும் கட்டி இருக்க முடியாது. இருக்கிறத வச்சு தான்டா பொழைப்பு. ஆனா நீ இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவடா. ஒரு அப்பாவா எனக்கு சொல்ல ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. 85 லட்சம் ரூபாய் லாஸ்க்கு எவிடன்ஸ் இருக்குடா. தேர்றது ரொம்ப கஷ்டம். பாத்துக்கோ, உனக்காக அவகிட்டையும் அவ குடும்பத்துக்கிட்டையும் மானத்தெல்லாம் விட்டு ரொம்ப அசிங்கப்பட்டா. இனி எல்லாத்தையும் எழுந்துட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து ஊருக்கு முன்னாடி மானத்தை வாங்கிடாதடா. அப்பா, வாழ்க்கையும் ஒரு பிசினஸ் தான். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனி இது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். எங்க யாரால விட்டனோ அவங்கள வச்சு பிடிச்சிடுறேன். விட்ட இடத்துல இருந்தே பணத்தை மீக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்கம்மா? 8 பேர் வந்திருக்காங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். அப்பா எப்படி இருக்காங்க? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடுவாரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா இப்படி ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் வந்து படுத்ததில்ல. ஆனா இப்ப அவர் படுத்திருக்கிறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியல டாக்டர். வருத்தப்பட்டு என்ன போகுது? நடந்துருச்சு, சீக்கிரம் குணமாயிடுவாரு, கவலைப்படாதீங்க. இப்ப நாங்க எங்க அப்பாவை போய் பார்க்கலாமா? என் ஒய்ஃப் பார்க்கணும்னு ஆசைப்படுது டாக்டர், போய் பார்க்கலாமா? உங்க ஃபேமிலியிலே யாரும் இன்னும் பார்க்க அனுமதிக்கல. நைட்டு நீங்க மட்டும் தான் பாத்தீங்க, இப்பவும் நீங்க மட்டும் தான் பார்க்க போறீங்க. வாங்க, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, வாங்க. நானும் மலர் வந்திருக்கோம்ப்பா.
மலர் வந்திருக்கோம்ப்பா. நீங்க ஆசைப்பட்டபடியே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மாமா. மாமா